بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. சரி, நாம இப்ப படிக்க வேண்டியது அத்தர்சு சாமின். அத்தர்சு சாமின் எட்டாவது பாடம். அத்தர்சு சாமின் எட்டாவது பாடம் நாம படிக்க வேண்டியது. இதுக்கு முந்தைய பாடங்கள் நம்ம முந்தைய பாடங்களை படிச்சோம். ஹாதா முஹம்மதுன், தாலிக ஹாமிதுன், ஹாதிஹி ஆமினது, தில்க ஜைனபுங்கிறத பார்த்து நாம இப்ப இதுல ஹாதா ஹாதாண்டா இவர், தாலிகேண்டா அவர், ஹாதிஹிண்டா இவள், தில்கங்கிறது அவள். பார்த்து நாம மூணு பாடத்துக்கு. இப்ப ஹாதா ஹாதிங்கிறது ரெண்டும் ஒரே பொருள் தான். அது ஆண்பால் பெண்பாலுக்கு பாவிக்கிறேன். ஹாதா ஆண்பாலுக்கு, ஹாதி பெண்பாலுக்கு. அதே போல தாலிக்குங்கிறது அவர் அல்லது அது உயர்திணை கூட சொல்லு கூட வரக்கூட அவர்னு சொல்லுவோம். தாலிக்க ஹாமிதுண்டா அவர் ஒரு அவர், தாலிக்க ஹாமித் அவர் ஹாமித். அதே போல தில்க ஜைனப்னா அது பெண்பாலுக்கு பாவிக்கிற அவள் ஜைனப்னு சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம புது பாடம் ஒன்று படிக்க போறோம். அதான் எட்டாவது பாடம். இந்த பாடத்துல எப்படின்னா ஒரு ஆள் எப்படி சுட்டி காட்டுறப்ப இந்த மனிதர், இந்த வைத்தியர், இந்த இமாம், இந்த கார், இந்த எப்படி ஒன்று சுட்டி காட்டுற அண்மையில் இருக்கிறது இந்த அந்த பேசுவோம் இந்த அந்த எப்படி பயன்படுத்துறங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய சுருக்கம். இப்ப பாருங்க, இப்ப இதை பாக்குறதுக்கு முன்னால உங்களுக்கு லேசான ஒரு உதாரணம் உண்டு பின்னால் இருக்குது. அதை பார்த்த உடனே பார்த்துட்டு இதை படிக்கிறதுக்கு வரும். சரி, இதுல பாருங்க. சரி, இதை பாருங்க. இதுல நாம இந்த மூணாவது இந்த இக்ரா அல் மிசால் அல் ஆத்தி சும்ம ஹவ்வில் ஜுமல் அல் ஆத்தியத்தை மிஸ்லஹு, இந்த உதாரணத்தை நம்ம பிறகு பார்ப்போம். இந்த பயிற்சியை இதுக்கு முன்னால நாம படிச்சது ஒன்று இருக்குது. இதுல ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன் என்றால் இது ஒரு புத்தகம் நம்ம படிச்சோம். இதுக்கு முந்தி ஹாதா கிதாபுன்டா இது ஒரு புத்தகம் என்று படிச்சோம். இப்ப இதை இந்த புத்தகம் ஒன்று ஆக்கணும் எப்படி செய்யற, இது இந்த புத்தகம் என்று எப்படி செய்யறா, இந்த கிதாபுக்கு கூட ஒரு அல்லச்சத்தம் சரி ஒரு அலிஃப்லாம். உதாரணமாக ஹாதல் கிதாபு, இது கூட ஒரு அலிஃப்லாம் நெஞ்ச பக்கத்துல இருக்குது என்ன இருக்குது. இதுக்கு அலிஃப்லாம் இல்லாம சும்மா வந்திருக்குது. கிதாபுன், ஹாதா கிதாபுன், கிதாபுண்டா ஒரு புத்தகம், ஹாதாண்டா இது இது ஒரு புத்தகம். இப்ப இந்த கிதாபுக்கு கூட உண்ட குறிப்பாக்குறதுக்கு நாம என்னைக்கிற அல்ல சேர்த்தோம்டா ஹாதல் கிதாபு சொன்னோம்டா இந்த புத்தகம், இந்த புத்தகம் ஒடுஞ்சேரில் இந்த ஹாதா கிதாபுங்கிறதுக்கு கூட அந்த முதலாவது இல்ல ஒரு அலிஃப், அலிஃப்லாம் அல்ல சேத்தம்டா ஹாதல் கிதாபு தெரியும் நம்மளுக்கு. அலிஃப்லாம் வந்தா ஒரு ஒன்றுதான் பெறும், ஒரு ஹரக்கத்து தான் பெறும், லம்மத்து அல்லது பத்தகத்து அல்லது கசரத். இப்ப இதுக்கு அலிஃப்லாம் இல்லாம தவிர்ந்து வந்தா கிதாபுன், கிதாபின், கிதாபின் பொதுவா நாம பாய்ப்பு மனவடத்த ஹாதா கிதாபுன் தான் பெறும். ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துக்கு என்ன, ஹாதல் கிதாபு, ஹாதல் கிதாபு இந்த புத்தகம், ஹாதல் கிதாப் என்றா இந்த புத்தகம், இந்த புத்தகம். இப்ப இந்த புத்தகம்டா இந்த வசனம் இன்னும் முடியல, இந்த வசனம் பூர்த்தியாகல. இந்த இதை பாருங்க, ஹாதா கிதாபுங்கிறது இது ஒரு புத்தகம், இது பூர்த்தியான ஒரு வசனம். இந்த கிதாப் இந்த புத்தகம், அடுத்த கேள்வி என்ன, இந்த புத்தகம் புதுசா அல்லது பழசா அல்லது முகமதுக்குரியதா, இது நாம என்ன செய்யணும், ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்ப இந்த ஹாதல் கிதாப்னா இந்த புத்தகம்ங்கிறது இந்த வசனம் பூர்த்தியாகல. அப்ப நாம என்ன செய்யணும், இது பூர்த்தி ஆகிறதுக்கு ஒரு சொல்ல என்ன செய்யணும் பின்னால சேர்க்கணும். இத பார்த்துட்டு அடுத்தது பாருங்க. அடுத்தது நம்மளோட பாடத்துல ஆரம்பத்துக்கு வாங்க. இப்ப ஆரம்பத்துல இப்ப பாருங்க, அர்ரஜுலுன்னா மனிதன் நம்மளுக்கு தெரியும். ஹாதர் ரஜுலு, ஹாதர் ரஜுலு என்றால் இந்த மனிதன், ஹாதர் ரஜுல் என்றால்
இந்த மனிதன், ஹாதர் ரஜுலு, இந்த மனிதன். இப்ப ஹாதா ரஜுலுண்டா இவர் ஒரு மனிதன். முன்னால் நம்ம செஞ்சுக்கோம், ஒரு அல்ல சேர்த்திக்க. இப்ப சேர்த்ததால ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர், இந்த மனிதர் தாஜிருன். இப்ப வசனம் முடியுது. தாஜிருன், தாஜிருண்ட வியாபாரி, தாஜிருண்ட வியாபாரி. ஹாதர் ரஜுல், இந்த மனிதர், தாஜிருன் வியாபாரி. இதுல பாருங்க, அவன் வசனத்தை ஆரம்பிக்கிற சொல் இப்போதைக்கு இந்த ரெண்டு சொல்லாவே நினைச்சு கொள்ளுங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு சொல்லாக, இரண்டு சொல். இந்த மனிதன் இது முப்ததா, இந்த மனிதன்ங்கிறது, இந்த ஹாதர் ரஜுலுங்கிறது இப்போதைக்கு முப்ததானே நினைச்சு கொள்ளுங்க. இந்த தாஜிருன்ங்கிறது ஹபர், வசனம் முடியுது, வசனம் முடியுது, பயனிலை, பயனிலை. ஹாதர் ரஜுல், இந்த மனிதர், இந்த மனிதர், தாஜிருன் வியாபாரி. அப்ப ஹபர் வசனம் என்ன செய்யுது, முடியுது. தாஜிருன், 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 இந்த மனிதர் வியாபாரி. இப்ப மேலும் இந்த வாவுங்கிறது மேலும், மேலும் இடைச்சொல். ஜாலிக்க ரஜுலு, இப்ப பாருங்க, ஜாலிக்கன் அது அவர் ஏற்கனவே படிச்ச நம்ம, ஜாலிக்கன் அது அவர். இப்ப இந்த ரஜுலுன்னு சொல்லி ஜாலிக்க ரஜுலு, அந்த மனிதர், அந்த மனிதர், அந்த மனிதர் யார், அந்த மனிதர் தபீபுன், இதான் ஹபர், இதுதான் ஹபர். அந்த மனிதர், அந்த மனிதர், அந்த மனிதர் வைத்தியர், அந்த மனிதர் வைத்தியர், ஹபர். அந்த மனிதர் வைத்தியர், ஹபர். அப்ப இந்த மனிதர், ஹாதர் ரஜுலுண்டா இந்த, ஹாதாண்டா இவர் அல்லது இது. இப்ப இது உயர்தினை சொல்லு கூட சேர்ந்து, ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் வைத்தியர், வதாலிக ரஜுலு, அந்த மனிதர், தபீபுன், 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 அந்த மனிதர், தபீபுன், அந்த மனிதர் வைத்தியர், அந்த மனிதர் வைத்தியர். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். இப்படித்தான் வசனங்களை நம்ம ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே நாம பார்த்தோம் இவர் ஒரு மனிதர். இப்ப எப்படி சொல்றோம், இந்த மனிதர். மேல படிச்ச நாம இவர் ஒரு மனிதர், அவர் ஒரு மனிதர், இது ஒரு புத்தகம், அது ஒரு புத்தகம், இவர் ஒரு வைத்தியர், அப்படி எல்லாம் படிச்சு நாம. இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். இப்ப இந்த வசனங்களை எப்படின்னு செய்யறது, ஆரம்பிக்கிறது, இந்த வசனங்களை எப்படி கோருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லிட்டு வராங்க. ஒரு சின்ன சின்ன வசனங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வாங்க. பெயர் சொல் வசனம், ஒரு சொல்லு பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிச்சா அது நம்ம பெயர் சொல் வசனம்னு சொல்லுவோம். அதுக்கு நாம முதலாவது பெயர் சொல் வசனம் முப்ததா ஹபரை கொண்டு ஆரம்பிக்கும். இரண்டாவது வசனத்தை பாருங்க, இஸ்மு தாஜிரி. தாஜிர்னா தெரியும் நம்மளுக்கு, யாரு தாஜிர்ண்டா வியாபாரி. என்ன இஸ்மு தாஜிரி, என்னது முலாஃப் முலாஃப் இலைஹி. நம்ம ஏற்கனவே படிச்சு முலாஃப் முலாஃப் இலைன்னு படிச்சு. இஸ்முண்ட பெயர், அத்தாஜிரி முலாஃப் இலைஹி வியாபாரியுடைய பெயர், மஹ்மூத், மஹ்மூத். என்ன பெயர், மஹ்மூத், மஹ்மூதுன், வியாபாரியுடைய பெயர் மஹ்மூத். மேலும் இஸ்மு தபீபி, வைத்தியருடைய பெயர், வைத்தியருடைய பெயர் சயீதுன், வைத்தியருடைய பெயர் சயீதுன், இது ஹபர். சயீதுன் வசனம் முடியுது, ஹபர். சயீதுன் ஹபர், சயீதுன். இஸ்மு தாஜிரி, இது இஸ்முங்கிறது நம்ம முலாஃப்னு சொல்லும். ரெண்டு சொல் இணைய கொலன் உடைய என்ற கருத்து வர போக நம்ம அதுக்கு முலாஃப்னு சொல்ற. ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கிறேன், முலாஃப், முலாஃப். இவரு இரண்டாவது சொன்னா முலாஃப் இலைஹி, முலாஃப், முலாஃப் இலைஹி,
முலாஃப் இலைஹின்னு படிச்சோம். முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி. அதே மாதிரி இங்க இஸ்மு தபீபி, இவர் முலாஃப், இவர் முலாஃப் இலைஹி, இவர் முலாஃப் இலைஹி. இந்த இரண்டும் சேர்ந்து வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். முப்ததா சயீதுங்கிறது ஹபர். அப்ப இஸ்மு தபீபி, வைத்தியருடைய பெயர் சயீதுன், சயீதாவார். இஸ்மு தபீப், வைத்தியருடைய பெயர் சயீத், வைத்தியருடைய பெயர் சயீத். அடுத்தது பாருங்க, அடுத்த உதாரணம், ஹாதல் பைத்து, ஹாதல் பைத்து, ஹாதல் பைத்து, இந்த வீடு. ஹாதா பைத்துண்டா இது ஒரு வீடு. ஹாதல் பைத்துண்டா இந்த வீடு. லித்தாஜிரி, இப்ப இந்த லீக்கு நம்ம ஏற்கனவே படிச்ச இடைச்சொல். இந்த லீ இடைச்சொல் நான் படிச்சிருக்கேன். லீங்கிறது இந்த லீ இடைச்சொல். இக்குன்னு கருத்து, இக்கு. இந்த வீடு வியாபாரிக்கு உரியது, வியாபாரிக்குரியது, வியாபாரிக்கு உரியது. மேலும் மேலும் ராலிக்கல் பைத்து, அந்த வீடு, அந்த வீடு லித்தபீபி, லித்தபீபி, வைத்தியருக்குரியது. அந்த வீடு வைத்தியருக்குரியது. ஹாதத் பைத்து, இந்த வீடு, லித்தாஜிரி, வியாபாரிக்குரியது. வதாலிக்கல் பைத்து லித்தபீபி, அந்த வீடு வைத்தியருக்குரியது. அதே போல அடுத்த உதாரணம் பாருங்க, பைத்து தாஜிரி, பைத்து தாஜிரி, வியாபாரியுடைய வீடு. முலாஃப் முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி எப்போதும் கஸ்ரா வரும், நந்திரி கஸ்ரா. பைத்து தாஜிரி, வியாபாரியுடைய வீடு. அமாமண்ட முன்னால், அமாமண்ட முன்னால், அமாமங்கிறது இடைச்சொல், ஹுரூஃபுல் ஜர். அமாமண்ட முன்னால், அல் மஸ்ஜிதி, பள்ளிக்கு முன்னால் உள்ளது. இது ரெண்டும் சேர்ந்து ஹபர், பள்ளிக்கு முன்னால் உள்ளது. என்னது? பைத்து தாஜிரி, பைத்து தாஜிரி, வியாபாரியுடைய வீடு. இது ரெண்டும் சேர்ந்து முப்ததா, வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். வியாபாரியுடைய வீடு அமாமல் மஸ்ஜிதி, இது ஹபர், இது ஹபர், பள்ளிக்கு முன்னால் உள்ளது, பள்ளிக்கு முன்னால் உள்ளது. மேலும் பைத்து தபீபி, அதே உதாரணம், வைத்தியருடைய வீடு ஹல்ஃபண்ட பின்னால், ஹல்ஃபண்ட பின்னால். ஹல்ஃபல் மதரசதி, ஹல்ஃபல் மதரசதி, மதரசாவுக்கு பின்னால் உள்ளது. இப்ப அமாமண்டா முன்னால், அமாம் என்றால் முன்னால், அமாம் என்ற முன்னால், அமாம் என்ற முன்னால். ஹல்ஃப் என்ற பின்னால், ஹல்ஃப் என்ற பின்னால். அமாமன், அமாமல் மஸ்ஜிதி, அமாமங்கிறது இடைச்சொல். இடைச்சொல் வந்தா அடுத்த பெயர் சொல்லுக்கு கஸ்ரா வரும். இடைச்சொல் வந்தால் அடுத்த பெயர் சொல்லுக்கு கஸ்ரா வரும். அதே போல அமாமல் மஸ்ஜிதி, அதே போல ஹல்ஃபல் மதரசதி, ஹல்ஃபல் மதரசதி, இடைச்சொல் வந்து அடுத்த சொல்லு கஸ்ரா. அதே போல லித்தபீபி, இந்த லாம்ங்கிறது லீங்கிறது இடைச்சொல். லித்தபீபி, லித்தாஜிரி, இப்படி இந்த இடைச்சொல் வார அடுத்த சொல்லத்துக்கு என்ன செய்யும்? கஸ்ரா வரும். அடுத்த உதாரணம், லிமன் ஹாதிஹி செய்யாரத்து. நாம படிச்சுட்டு போறோம். இப்ப நான் வாசிக்கிற நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பொருள்கள் வழங்கணும். இப்ப பொருள்கள் வழங்கணும். இப்ப பாருங்க, லிமன் ஹாதிஹி செய்யாரத்து, லிமன் ஹாதிஹி செய்யாரா. லிமன்ங்கிறது ஏற்கனவே வந்துருக்கு, ஏற்கனவே படிச்சேன் நாம. லிமன் ஹாதிஹி செய்யாரத்து, இந்த கார் யாருக்குரியது? லிமன் என்ற யாருக்குரியது? இந்த கார் யாருக்குரியது? லிமன் யாருக்குரியது? வலிமன் தில்க, வலிமன் தில்கன்னு இந்த காரை பத்தி சொல்லிட்டாங்க. ஹாதிஹிங்கிறது பெண்பால், செய்யாரவும் பெண்பால். ஹாதிஹி, செய்யாராங்கிறது பெண்பால். அதனால இந்த ஹாதிஹிங்கிற சொல்ல நம்ம பெண்பாலா கொண்டாந்திக்கும். இந்த ஹாதிங்கிற சொல்ல பெண்பாலா கொண்டாந்திக்கும். அதே போல இந்த கார் யாருக்குரியது? வலிமன் தில்க, வலிமன் தில்கண்டா வலிமன் தில்க செய்யாரத்து, அந்த கார் யாருக்குரியது? செய்யாராங்கிற சொல்லு இல்ல, வேகனே செய்யாராங்கிற சொல்லு பட்டத்தால இங்க செய்யாராங்கிற சொல்ல சொல்லல. இப்ப வலிமன் தில்க, அந்த கார் யாருக்குரியது? லிமன் ஹாதிஹி செய்யாரத்து, இந்த கார் யாருக்குரியது? வலிமன் தில்க, அந்த கார் யாருக்குரியது? அப்ப
செய்யாராங்கிறது பெண்பால், அதனால தில்கன்னு கொண்டாந்தீங்க. ஹாதிகிங்கிறது செய்யாராங்கிறது இங்க பெண்பால், இதனால இங்கன்னு சொல்றதுக்கு ஹாதிகிங்கிறத கொண்டாந்தீங்க. லிமன் ஹாதி செய்யாரத்து வலிமன் தில்க செய்யாரத்துன்னு தான் பெறணும். என்ன செய்யாரா முன்னால சொல்லப்பட்டுட்டு அதனால இங்க சொல்லல. இப்ப பாருங்க, அடுத்த உதாரணம். ஹாதிஹி செய்யாரத்து. ஹாதிஹி செய்யாரத்துண்டா இந்த கார். ஹாதிஹிங்கிறது பெண்பால், அதனால இதுவும் பெண்பால் வந்து இந்த கார் தி தபீபி. இவரது என்ன ஹரக்கத்து வரும்? லாம்ங்கிறது இடைச்சொல், அப்ப கசரா வரும் இடத்து லி தபீபி. அதே போல ஒத்தில்க இப்ப இடத்த செய்யாராதான் வரணும். இப்ப சொல்லப்பட்டுட்டு அதனால ஒத்தில்க செய்யாரத்து அந்த கார் லி தாஜிரி. தாஜிரி இடைச்சொல், இந்த லாமுங்கிற இடைச்சொல், அதனால கசரு வைப்போம். ஒத்தில்க லி தாஜிரி, அது அது வியாபாரிக்குரியது. இந்த கார் வைத்தியருக்குரியது. அந்த கார் அது அந்த கார் லி தாஜிரி வியாபாரிக்கு உரியது. வியாபாரிக்கு உரியது. அதே போல ஹாதி செய்யாரத்து இந்த கார் மினல் யாபான் ஜப்பானை சேர்ந்தது. வத்தில்க அந்த கார் மின் அம்ரீகா அமெரிக்காவை சேர்ந்தது. மின் அம்ரீகா அமெரிக்காவை சேர்ந்தது. அமெரிக்காவை சேர்ந்தது. வியாபான் மினல் யாபான், யாபான் ஜப்பானை சேர்ந்தது. மின் அமெரிக்காண்டா அமெரிக்காவை சேர்ந்தது. அப்ப நாம இந்த பாடத்தை நாம சுட்டி காட்டுறப்ப இந்த அந்தங்கிறத எப்படி சொல்றது? இந்த அந்தங்கிறத எப்படி சொல்றது? இந்த புத்தகம் ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம். இந்த பேனை எப்படி சொல்ற? ஹாதல் கலமு, இந்த பேனை. இந்த பென்சில் ஹாதல் மிர்சாமு, இந்த பென்சில். இந்த மேசை ஹாதல் மக்தபு, இந்த மேசை. அதே போல இந்த கொப்பி ஹாதல் தஃப்தரு, அந்த கொப்பி தாலிக்கல் தஃப்தரு. இப்படின்னு செய்யலாம். இந்த வசனங்களை இந்த என்று சொல்ல குறிக்கிற வசனங்கள் எப்படி அமைக்கலாம்ங்கிறது இந்த பாடம் சொல்லுது. அதே போல தமாரின பயிற்சி. இதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? இந்த 8வது பாடத்துல படிச்சதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. விளங்காத பகுதிகள் எதுவும் இருந்தா கேளுங்க. 8வது பாடத்துல இப்ப நம்ம படிச்சதுல. ஓகே, உங்களுக்கு அப்ப இந்த பாடம் கிளியர். சரி, இதோட தொடர்பான நிறைய பயிற்சிகள் இருக்குது. நம்ம ஒரு பாடத்தை படிச்சோம்டா இந்த புத்தகம் இருக்கு நம்மள்ட்ட இல்லாட்டி இந்த பயிற்சிகளை செய்யற நேரங்கள் என்ன செய்யும்? நம்மளுக்கு அது கொஞ்சம் மனசுல பதியும். அதுக்குதான் நிறைய பயிற்சிகள் தந்திருக்காங்க. முதலாவது பயிற்சி என்ன? அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா, பின்னால வருகின்ற கேள்விகள். அஸ்இலாண்டா கேள்விகள், ஆத்தியாண்டா பின்னால் பின்னால் வருகின்ற கேள்விகள். சுவால் பன்மு ஜெம்உ அஸ்இலா, அவ கேள்விகளுக்கு விடை. அஜிப்ண்டா விடையளி, அஜிப்ண்டா விடை சொல்லு, விடையளி அஜிப் என்றார். தமாரீன் பயிற்சிகள். தம்ரீன் ஜெம்உ தமாரீன் பயிற்சிகள். இது எப்படி வாசிக்கிற? இது எப்படி வாசிக்கலாம்? சும்மா யோசிச்சு பாருங்க, எப்படி வாசிக்கலாம்? இந்த 5ஐயும் நீங்க வாசிச்சு பாருங்க மனசுக்குள்ளால. அதோட இதோட பொருளும் விளங்குதான்னு பாருங்க. இந்த 5ஐயும் வாசிங்க. அதுக்கு பிறகு நான் வாசிக்க நீங்க எவ்வளத்தை பிழை விடுறீங்கிறத அவதானிங்க. ஒரு சொல் ஒரு இந்த வசனத்தில் இருக்கிற சொல்லுடைய பொருள் வழங்கினா லேசான முறையில வாசிக்கலாம். அதை பொருள் வழங்கலன்னு சொன்னா கஷ்டப்படுவோம் வாசிக்கிறதுக்கு. சொற்களுடைய பொருள் தெரிஞ்சா சரியான முறையில ஹரக்கத்தை வச்சு வாசிக்கலாம். இதுல மண்ணுண்டா உதாரணத்துக்கு யாருன்னு தெரியணும். அப்ப அதே மண்ணுண்டு வாசிக்கலாம் யாருன்னு தெரிஞ்சா. வசனங்களை அவதானிச்சு பாருங்க.
சரி, வாட்சி பார்த்துட்டீங்களா? நான் வாசிக்கா? ஓகே, வாசிச்சு பார்த்தேன். வாட்சி பார்த்துட்டீங்க. முதலாவது எப்படி வாசிக்கலாம்? மன் ஹாஸா ரஜுலி ம். வமின் ஜாலிக்கல் ரஜுல். கடைசி ஹரக்கத்தை முக்கியம், கடைசி ஹரக்கத்து முக்கியம். மன் ஹாதர் ரஜுலு வமன் தாலிக்க ரஜுலு. நீங்க வாட்சி சரிதான். மன் ஹாதர் ரஜுலு என்ன பொருள் வரும்? இந்த மனிதர் யார், இது இன்னும் அந்த மனிதர் யார்? மாஷா அல்லாஹ். இந்த மனிதர் யார்? வமன் தாலிக்க ரஜுலு, அந்த மனிதர் யார்? இந்த மனிதர் யார், அந்த மனிதர் யார்? சரி, இப்ப அடுத்தது இரண்டாவது. இரண்டாவது எப்படி வாசிக்கலாம்? மா இஸ்முல் தாஜிர். ஹாஜிரி. சரி. ஓ, வாசிச்சது நீங்க சரிதான். அதுல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இஸ்முட சொல்லுட வார அந்த அலிப்புக்கு பாருங்க, சும்மா இருக்கு, எந்த ஹரக்கத்தும் இல்லை. இப்ப நம்ம அதை சேர்த்து வாசிக்க கூட விழுந்துரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்படி வாசிக்கலாம்? மஸ்முத் மஸ்முத் தாஜிரி. தாஜிர். மஸ்முத் தாஜிரி அப்படின்னு என்ன பொருள்? வியாபாரியின் பெயர் என்ன? வியாபாரியுடைய பெயர் என்ன? மஸ்முத் தாஜிரி, வியாபாரியுடைய பெயர் என்ன? வியாபாரியுடைய பெயர் என்ன? அடுத்தது மூணாவது. மஸ்முத் தபீபி. மஸ்முத் தபீபி. மஸ்முத் தபீபி. மஸ்முத் தபீபி. தபீப். மஸ்முத் தபீபின்னா வைத்தியரின் பெயர் என்ன? வைத்தியருடைய பெயர் என்ன? சரி, அடுத்தது நாலாவது. மன் ஐன சையாரத். மின் ஐன சையாரத்து தபீபி. மண் வராது. மண் பாருங்க, மண்ணுண்டா யார்? மண் ஐன எப்படி கருத்து செட்டால பாருங்க. மின் ஐன செய்யாரத்து தபீபி, வைத்தியருடைய கார் எங்கிருந்து? எந்த நாட்டை சேர்ந்து நான் படிச்சோமே, மேலுக்கு என்ன அவரது சொன்னாங்களே, ஹாதிகி செய்யாரத்து மினல் யாபா வதில்க மின் அம்ரீகா. அப்ப மின் எப்படி வரும்? மின் ஐன செய்யாரத்து தபீபி. மின் ஐன செய்யாரத்து தபீபி. மின் ஐன செய்யாரத்து தபீபி. அடுத்து அதே மாதிரி தான் அடுத்த வசனம். அதே மாதிரிதான் அடுத்த வசனம். வியாபாரியுடைய கார் இந்த நாட்டை சேர்ந்தது. சரி, அடுத்தது ஆறாவது. ஆறாவது ஐன பைத்து தாஜிரி. ஐன பைத்து தாஜிரி. ஓ, ஐன பைத்து தாஜிரி பொருள் வியாபாரியின் வீடு. வியாபாரியுடைய வீடு எங்கு? வியாபாரியுடைய வீடு எங்க? ஐன பைத்து தபீபி. டாக்டரோட வீடுங்க. ஓ, டாக்டரோட வீடுங்க. சரி, இது சின்ன சின்ன வசனங்கள். இதே சின்ன சின்ன சிறிய சிறிய வசனங்கள் வாசிட்டீங்க. இப்ப பாருங்க, அப்ப இது உங்களுக்கான பயிற்சி. இது அடுத்த பயிற்சி. இக்ர வக்து, வாசிங்க, மேலும் எழுதுங்க. எழுதி வாசிக்கிட்டான். இப்ப பாருங்க, அப்ப 1 2 3 12 இருக்குது. 12 வசனம் இதுல. சும்மா வாசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு மேல படிச்சது நம்ம. அதே மாதிரி பெட்டன் அதே பெட்டன் தான், ஆனா வேற சொற்கள் மாறும். நமக்கு தெரிஞ்ச சொற்கள் தான், வேற புதிய சொற்கள் ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச சொற்கள் தான். அந்த பெட்டனை மாறி அதே பெட்டன்லாம் போட்டியான், அதே மெதட்லாம் போட்டியான். ஹாதல் வலது ஹாலித் வதாலிக்கல் வலது முஹம்மத். ஹாதல் வலது ஹாலித் வதாலிக்கல் வலது முஹம்மதுன். என்னையா ஹாதல் வலதுன்னா இது ஹாலிதுட நாடா. வலதுன்னா
வலத் யா சொந்த வலத் நாடு. யா வலத்ன்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைகளை பார்த்து. இந்த யா வலத் பிள்ளையே, சிறுவனே சொல்லுவாங்க. யா வலத், யா வலதுன்னு சிறுவன், சின்னாக்கள் பிள்ளைகளை சொல்ற. ஹாதல் ஹாதல் வலது, இப்ப இந்த சிறுவன் ஹாலித், ஹாலித், ஹாலிது. வதாலிக்கல் வலது, அந்த சிறுவன் முஹம்மத், அவன் என்ன, அந்த சிறுவன் முஹம்மத். இப்ப வலதுன்னா சிறுவன், பிள்ளைக்கு சொல்லலாம். சரி, அடுத்த இரண்டாவது வசனம் இதை எப்படி சொல்லலாம், எப்படி வாசிக்கலாம்? الرجل مدرس هذا الرجل مدرس وذلك وذلك الرجل مهندس. முஹந்திசுன். ஹாத ரஜுலு, இந்த மனிதர், முதர்ரிசுன், ஆசிரியர். வதாலிக்க ரஜுலு, அந்த மனிதர், முஹந்திசுன், அவர் பொறியியலாளர். முஹந்திஸ்னா பொறியியலாளர், முதர்ரிஸ்னா ஆசிரியர், முஹந்திஸ்னா பொறியியலாளர், இன்ஜினியர். அடுத்தது மூணாவது. هذا الكتاب جديد هذا الكتاب جديد وذلك الكتاب قديم قديم. வதாலிக்கல் கிதாபு கதீம், என்ன பொருள்? ஜதீதுன்னு என்ன பொருள்? புதியது. ஜதீதுண்டா புதியது, கதீமுனுண்டா பழையது. பழையது. ஜதீதுனா புதியது, கதீம்னா பழையது. இந்த புத்தகம் புதியது, அந்த புத்தகம் பழையது, அந்த புத்தகம் பழையது. சரி, அடுத்தது நாலாவது வாசிங்க. هذه السيارة ஹாதிஹி ஸய்யாரத்து எப்படி வாசிக்கலாம்? سيارة علي. அலி, سيارة علي وذلك خالد. வத்தில்க லி ஹாலிதி, وتلك வத்தில்க பாருங்க, இந்த லி, இப்ப லி அலி, லி அலி வத்தில்க லி ஹாலிதின், இந்த கார் அலிக்குரியது, அந்த கார் அது ஹாலிதுக்குரியது. அடுத்தது அஞ்சாவது. هذه الباء هذا البيت هذا الباب مفتوح وذلك الباب مغلق. ஹாதல் பாபு மஃப்தூன்னு சொன்னா நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். முதலாம் இரண்டாம் படத்துல திறந்திருக்கிறது. திறந்துள்ளது. முகல கொண்டா மூடப்பட்டுள்ளது. இந்த கதவு திறந்துள்ளது, திறக்கப்பட்டுள்ளது, அந்த கதவு மூடப்பட்டுள்ளது. சரி, அடுத்தது ஆறாவது. 3 நிமிஷத்தால என்னது? லிமன் ஹாதி சாண்டா கடிகாரம். லிமன் ஹாதி, இந்த கடிகாரம் யாருக்குரியது? ஹிய, அது சாங்கிறது பெண்பால் சொல்லலாம். ஹியன்னு பாவிச்சுக்க முடியும். ஹிய லி அப்பாசின், அப்பாஸுக்குரியது. அடுத்தது ஏழாவது. أهذا بيت للطبيب لا هو للمدرس. ஒவ்வொரு ஆளுமும் ஒண்ணு வாசிங்களா? எப்படி வாசிக்கிறீங்க? இது எப்படி? ஏழாவது பாருங்க, முன்னுக்கு ஒரு அலிஃப் பாருங்க. இந்த அலிஃப் வந்தா கேள்வி அடை. அஹாதல் பைத்து, அஹாதல் பைத்து லித்தபீபி, இந்த வீடு வைத்தியருக்குரியதா? லா, இல்லை. ஹுவ லில் முதர்ரிசி, அதான் ஆசிரியருக்குரியது. அடுத்தது எப்படி வாசிக்கிற? அதே வசனம் தான்.
ஹாதிஹி தர்ராஜத்து. دراجة دراجة ஹாதிஹி தர்ராஜத்து. தர்ராஜத் என்றால் புஷ் பைக்கில், புஷ் பைக். مسلم ஓ, தர்ராஜா. இந்த பைசிக்கல் லிபினில் முஅஸ்ஸினி. லிபினில் முஅஸ்ஸினி இஸ்முக்கு வர மாதிரி தான் இது விழுந்துடும். லிபினில் முஅஸ்ஸினி, முஅஸ்ஸினுடைய மகனுக்குரியதா, மகனுக்குரியதா. நஅம், நஅம்னா நஅம்னா கேள்வி கேட்டு ஓம். சரி, அடுத்தது அடுத்தது 9வது. மன் ஹாதல் வலது ஹுவ தாலிபுன் மினல் சைனா 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 மினஸ்ஸீனி. அரபுல சைனாக்கு சீன். இந்த ஒரு சில பொருட்கள் எடுத்து பின்னால பாத்தீங்கன்னா அதுல சைனான்னு அரபுல சீன்னு போட்டிக்கும். சீன் அரபுல சைனா. மன்ஹாதல் வலது, இந்த சிறுவன் யார்? ஹுவ தாலிபுன், இவன் ஒரு மாணவன். மினஸ்ஸீனி, சைனாவை சேர்ந்த ஒரு மாணவன். 10வது. أذلك البيت جديد جديد أذلك البيت جديد. لا هو قديم جديد جدا 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 قديم جدا. ஓ, அதாலிக்கல் பைத்து ஜதீதுன், அந்த வீடு புதியதா, அந்த வீடு புதியதா. இல்லை இல்லை, லான இல்லை. ஹுவ கதீமுன் ஜித்தன், அந்த வீடு. ஜித்தன் மிக பழையது. ஜித்தன் கதீமுன்னா பழையது, மிக பழையது. 11வது. سيارة من اليابان وذلك أمريكا. أمريكا. ஹாதி சையாரத்து மினல் யாபான், இந்த கார் ஜப்பானை சேர்ந்தது. அந்த கார் மின் அமெரிக்கா, அந்த கார் அமெரிக்கா. சரி, அடுத்தது 12வது. ஹாதல் சக்கீனு மினல் சைனா தில்கல் மில்அத்து மின் இன்கல்தரா. 12வது. ஹாத சிக்கீனு, ஹாத சிக்கீன், சிக்கின்னா கத்தி. ஹாத சிக்கீன் கத்தி, அந்த கத்திக்கு சொல்ல கத்தி. மீன் அல்மானியா, அல்மானியா ஜெர்மன், அல்மானியா ஜெர்மன். இந்த கத்தி மின் அல்மானியா, அல்மானியாவை சேர்ந்தது. அல்மானியாவை பார்த்து வத்தில்கல் மில்லாக்கத்து, மில்லாக்கத்துன்னா கரண்டி. பூன், அது மின் இன்கல் தரா. இன்கல் தராண்டா இங்கிலாந்து. இன்கல் தரா த இங்கிலாந்து. அப்ப இந்த கத்தி அல்மானியா ஜெர்மன் தயாரிக்கப்பட்டது. அந்த கரண்டி மின் இன்கல் தரா, இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது. இப்ப ஜெர்மனுக்கு அல்மானியா, இங்கிலாந்துக்கு இன்கல் தரா, சைனாக்கு சீன், அதே போல ஜப்பானுக்கு யாபான், அதே போல அமெரிக்காக்கு அமெரிக்கா. சரி, அடுத்தது இன்னும் ஒரு பயிற்சி. இக்ரால் மிசால் ஆத்தி, பின்னால வருகின்ற உதாரணத்தை வாசிங்க. வாசிச்சு சும்ம ஹவ்விலில் ஜுமலில் ஆத்தியத்தை மிஸ்லகு, உதாரணத்தை வாசிச்சு அதே போல உதாரணங்களாக ஏனையவங்களை மாற்றுங்க. அதே போல அந்த உதாரணத்தை போல ஏனைய கேள்விகளை மாத்துங்க. சும்மண்ட பிறகு, சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், சும்மண்ட பிறகு, சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். சும்மண்ட பிறகு, சும்மண்ட பிறகு குர்ஆன்ல வருது.
சரி, என்ன உதாரணம்? நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம். هذا كتاب இது ஒரு புத்தகம். ஆதல் கிதாபு, இந்த புத்தகம். லி முஹம்மதின், محمد முஹம்மதுக்குரியது, محمد இருக்கிறது. அடுத்தது இது எப்படி அதே மாதிரி உதாரணத்தை வச்சு எப்படி சொல்லலாம்? அதே மாதிரி எப்படி சொல்லலாம்? هذا طبيب ஆதா தபீபுன்னு சொல்லப்படாது, தபீபுன். தபீபுன். நம்ம அரபை பொறுத்தவரையில கடைசி எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து வைக்கும் அதை பொறுத்துதான் பொருள் மாறும். இப்ப கடைசி ஹரக்கத் சொல்ல புள்ளியா வாசிச்சாலும் கடைசி ஹரக்கத்து சரியா வாசிக்கும். அப்படின்னா தான் அது சரியான பொருள் தெரியும். இப்ப பாருங்க, ஹாதா தபீபு, நம்ம தபீபுன்னு சொல்லலாது. ஏன் இந்த அலிஃப்லாம் இல்லாம வந்திருக்குது. இப்ப ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன், இவர் ஒரு வைத்தியர். சரி, இந்த வைத்தியர் மினல் ஹிந்தி, இந்தியாவை சேர்ந்தவர் எப்படி சொல்ற? هذا هذا الطبيب من الهند. طبيب من الهند ஹாதா தபீபு மினல் ஹிந்தி. சரி, அடுத்தது هذه سيارة. هذه سيارة هذه سيارة هذه السيارة للمدير. للمدير ஹாதி செய்யாரத்து லில் முதீரி, ஹாதி செய்யாரத்து லில் முதீரி. என்ன பொருள்? The car مدير. முதீருக்குரியது. அப்ப அடுத்தது விலேஸ். இதாலிக்க வலதுன், ذلك ولد சரி, இதாலிக்க வலது, அது எப்படி வரும்? அது ذلك الولد ابن المدرس. தாலிக்கல் வலது, அந்த சிறுவன். இப்னுல் முதர்ரிசி, இப்னுல் முதர்ரிசின் ஆசிரியருடைய மகன். அடுத்து எப்படி சொல்லலாம்? தில்க சாஅத்துன், என்ன? தில்க சாஅத்துன் மின், எப்படி சொல்லலாம் அது? தில்க சாஅத்துன் மின் சுவைஸ்ரா. புதிய ஒரு சொல், என்ன? மின் சுவைஸ்ராங்கிறது, சுவைஸ்ராங்கிறது ஒரு புதிய சொல். சுவைஸ்ரான்னா சுவிட்சர்லாந்து, சுவைஸ்ரா. அப்ப நம்ம அதை எப்படி சொல்லலாம்? தில்க சாஅத்து மின் சுவைஸ்ரா, தில்க சாஅத்து மின் சுவைஸ்ரா, தில்க சாஅத்து மின் சுவைஸ்ரா. சரி, அடுத்தது பாருங்க, நான் கொஞ்சம் குயிக்கா போவோம், நம்ம படிக்க வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஹாதா பைத்துன், நாம செல்வம் எப்படி? ஹாதல் பைத்து லில் முஹந்திசி. அடுத்தது ஹாதா கலமுன், ஹாதல் கலமு லி அப்பாசின். அடுத்து ஹாதா ரஜுலுன், ஹாதர் ரஜுலு. ஹாதா எப்படி வரும்? هذا الرجل مؤذن. ذلك الرجل مؤذن. فهذه بيضة. هذه بيضة எப்படி சொல்ற? ரஜுலு முஅஸ்ஸினுன். அந்த மனிதர் என்னது? முஅஸ்ஸின். அடுத்த இதை பாருங்க, ஹாதிஹி பைலத்துன், ஹாதிஹி பைலத்துன். இது பைலத்துன் என்ன? முட்டை. இப்ப பாருங்க, ஹாதிஹி, இது ஒரு முட்டை. இப்ப எப்படி வரும் இடத்த? ஹாதிஹில் பைலத்து, இந்த முட்டை, கபீரத்துன், பெரியது. ஹாதிஹில் பைலத்து, ஹாதிஹில் பைலத்து கபீரத்துன், இந்த முட்டை பெரியது. அதே போல 9வது பாருங்க, ஹாதா மிந்தீலுன், ஹாதா மிந்தீலுன்,
இது ஒரு கைக்குட்டை, இது ஒரு கைக்குட்டை. இப்ப இங்க எப்படி சொல்லலாம்? ஹாதல் மிந்தீலு வசிஹுன். இப்ப இந்த கைக்குட்டை வசிஹுன். வசிஹுன் என்ன? அழுக்கானது, அழுக்கானது. அடுத்து 10வது ஹாதிஹி, ஹாதிஹி ஹகீபத்துன். ஹகீபத்துன்டா பேக். இது ஹாதின பேக், பை என்ன? ஹாதிஹில் ஹகீபத்து, ஹாதிஹில் ஹகீபத்து லில் முதர்ரிசி. இந்த பேக் ஆசிரியருக்குரியது. இந்த பேக் ஆசிரியருக்குரியது. இந்த பேக் ஆசிரியருக்குரியது. அப்ப இதுல நாம எப்படி ذَلِكَ வலதுன் ذَلِكَ الْوَلَدُ ابْنُ الْمُدَرِّسِ. அது சரி, வசனம் வாசிக்கலாம், பின்னால வாசிக்கலாம் பண்ணுங்க. அதே மாதிரி ذَلِكَ رَجُلٌ ذَلِكَ الرَّجُلُ مُؤَذِّنٌ ذَلِكَ الرَّجُلُ مُؤَذِّنٌ. அதுவும் சரி. அதே போல هَذِهِ بَيْضَةٌ هَذِهِ الْبَيْضَةُ كَبِيرَةٌ هَذِهِ الْبَيْضَةُ كَبِيرَةٌ. அதே போல ஹாதா மிந்தீலுன் ஹாதல் மிந்தீலு வசிஹுன். அடுத்தது ஹாதிஹி ஹகீபத்துன் ஹாதிஹி ஹகீபத்துன் ஹாதிஹில் ஹகீபத்து லில் முதர்ரிசி. சரி, அடுத்தது 4வது பயிற்சி. 4வது பயிற்சி உங்களுக்குரியது. நீங்க அதை பார்த்து நீங்க செய்யுங்க. நான் தலைப்பு என்னங்கிறத சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த பயிற்சியிலே அதை பார்த்து எழுதுறது. இக்ரா அல் மிசால ஆத்தி, பின்னால் வருகின்ற உதாரணத்தை வாசிச்சு, சும்ம பிறகு கவ்வின் அஸ்இலத்தன் அஜீபத்தன். அஸ்இலாண்ட கேள்வி, அஜீபத்தன்டா வினா விடைகள். மிஸ்லஹு அந்த பின்னால வர உதாரணத்தை வாசிச்சு கேள்வியையும் விடையையும் என்ன செய்யட்டாம்? உருவாக்கட்டாம். பாருங்க எப்படி எப்படி கேள்வி கேட்கிற. இப்ப இது பாருங்க, இது புத்தகம் நினைக்கிறது. இப்ப லிமன் ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் யாருக்குரியது? லிமன் ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் யாருக்குரியதுன்னு கேள்வி இப்ப கேட்டுட்டேன். அடுத்து எப்படி விட சொல்லணும்? ஹாதல் கிதாபு லி முஹம்மதின், முஹம்மதுக்குரியது, முஹம்மதுக்குரியது. அதே போல இதை மட்டும் சொல்லித்தரேன் நான். லிமன் ஹாதல் கலமு, லிமன் ஹாதல் கலமு, இந்த பேனை யாருக்குரியது? ஹாதல் கலமு லி அப்பாசின், அப்பாசிக்குரியது. இதே மாதிரி நாம என்ன செய்யணும்? இவர் ஏன் இந்த உதாரணத்தை போட்டியாங்கன்னா, நாம இந்த பக்காரான்னு சொல் வந்து பாருங்க, இந்த பக்காரா அந்த செய்யாரா இவடத்தை நாம என்ன செய்யணும்? பெண்பால பாவிக்கணும். இந்த சொல்ல என்ன செய்யணும்? பெண்பால் சொல்ல பாவிக்கணும். எல்லாம் ஆண்பால் சொல்ல ஹாதாண்டு வராது. ஹாதிகின்னு பெரும். இது ஹாதி ஹாதா ஹாதிகி அதுகளை போட்டு என்ன செய்யணும்? நாம பயன்படுத்தணும். சரி, 5வது பாருங்க, இதை நீங்க புத்தகத்துல எழுதிடுங்க இன்ஷா அல்லாஹ். 5வது பாருங்க, தஅம்மல், தஅம்மல்னா அவதானி, அல் அம்சிலத்துல் ஆத்தியா, பின்னால வருகின்ற உதாரணங்களை அவதானி. நம்ம சொன்னோம் ஏற்கனவே இடைச்சொல் படிச்சோம். இடைச்சொல் நம்ம ஆரம்ப பாடங்கள்ல நிறைய சொல் படிச்சிருக்கோம். அதுல உதாரணங்களை போட்டு காட்டுறாங்க. இப்ப எப்படி பாருங்க, ஆரம்பத்தில் இந்த சொல் அல் பை தூண்டு இருக்கும். இந்த சொல் அல் பை தூண்டு இருக்கும். இந்த இடைச்சொல் ஃபி சேர்ந்தால் ஃபில் பை தீண்டு மாறும். ஃபில் பை தீ. ஃபில் பை தீன் என்ன பொருள்? ஃபில் பை தீன் என்ன பொருள்? வீட்டிலே. ஃபில் பைத்தின வீட்டிலே, ஃபில் பைத்தின வீட்டிலே. சும்மா பைத்துன் சொன்ன அல் பைத்துன வீடு, ஃபில் பைத்தின வீட்டிலே. மினல் பைத்தினா என்ன கருத்து, என்ன பொருள்? மினல் பைத்தி வீட்டிலிருந்து, வீட்டிலிருந்து. இப்ப இலல் பைத்தி அடுத்தது என்ன? இலல் பைத்தி வீட்டுக்கு, வீட்டுக்கு. நான் பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு சென்றேன். எப்படி பாருங்க, நான் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்றேன். இந்த வசனம் அமைக்கல, நம்ம படிச்சுக்க. இதுல வினைச்சொல், இந்த வினைச்சொல் எப்படி நம்ம அதை எடுக்கிற, அதே போல எப்படி இதை கொண்டாடுறங்கிறது படிச்சிருக்கேன் நாம. பாருங்க, இந்த வசனத்தை வீட்டிலிருந்து பாடசாலைக்கு நான் சென்றேன். நான் ஒரு எப்படி இந்த ஒரு வினைச்சொல் வசனத்தை அமைக்கிற நேரத்தில் முதல்ல வினைச்சொல்லத்தை முதல் போடுவோம். நம்ம ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன். இப்ப வினைச்சொல்லத்தை எப்படி சொல்லலாம்? இதை இப்ப நான் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்றேன், எப்படி சொல்லலாம் இந்த வசனத்தை?
ذهب إلى البيت. ரஹப நாம படிச்சிருக்கோம் இல்லையா? ரஹபண்டா அவன் சென்றான். இப்ப நான் சென்றேன் தானே. ரஹபண்டா நான், இப்ப ரஹபண்டா அவன் சென்றான். இப்ப நாம அந்த ரஹபை மாவி பாடி சரவு செஞ்சுட்டு போகக்கூட இப்ப அன என்ற ஒரு லமீர் ஒன்று உள்ளுக்கு வரும் இருக்கு. ذهبت ரஹப்த என்ற தே அந்தங்கிறது உள்ளுக்கு இருக்குது. அப்ப அந்த நீ சென்றாய். இப்ப நான் சென்றேன் தானே, எப்படி வரும்? ذهبت நான் சென்றேன். ذهب ذهبا ذهبوا ذهبت ذهبتا ذهبنا ذهبت ذهبتما ذهبتم ذهبتي ذهبتما ذهبتن ذهبت ذهبتن நான் சென்றேன். ذهبت 13வது. இப்ப 13வது அனங்கிறது இருக்குது. அனண்டா நான், நஹ்னுண்டா நாங்கள். அப்ப ذهبت ذهبت நான் சென்றேன். பாருங்க, ذهبت ذهبை சரஃப் செஞ்சு பார்த்தீங்கன்னா வழங்கும். ذهبت ذهبت நாங்கள் சென்றோமுக்கு என்ன? ذهبت நான் சென்றேன். ذهبنا நாங்கள் சென்றோம். ذهبنا நாங்கள் சென்றோம். ذهبنا நாங்கள் சென்றோம். இப்ப நாம வசனத்தில் எப்படி வருது? ذهبت நான் சென்றேன். எங்கிருந்து சென்றேன்? வீட்டிலிருந்து சென்றேன். இது இடத்துக்கு வரும். வீட்டில் சென்றேன். எங்க சென்றேன்? பாடசாலைக்கு. இந்த இலா படத்துக்கு வரும். மதரசத்தி மதரசத்தி மதரசத்தி. அப்ப ذهبت நான் சென்றேன். எங்கிருந்து சென்றேன்? வீட்டிலிருந்து சென்றேன். எங்க சென்றேன்? இலல் மதரசத்தி பாடசாலைக்கு. இப்ப நம்ம படத்து நம்மளுக்கு சரபு தேவைப்படுது. பாருங்க, இங்கே சரபு தேவைப்படுது, இங்கே சரபு தேவைப்படுது. இவ்விடத்துக்கு லுகா தேவைப்படுது. இந்த ரெண்டு வசனங்களையும் கோர்த்துக்கு லுகா தேவைப்படுது. இந்த வசனத்தை முழுமையா அமைக்கிறதுக்கு லுகா. இவ்விடத்தை சரபு தேவைப்படுது. ذهبت நான் சென்றேன். நம்ம மாவி பாடி அதை சரபு செஞ்சுட்டு ذهب فعله فعل நாம ஆரம்பத்துல படிச்சோம். فعل فعلا فعلوا فعلت அப்படியே பாடம் ஆயிட்டு வந்தோம். அதுல 13வது வந்தது அனங்கிறது. அப்ப என்னது? அதுக்குள்ள அந்த ஃபஅலைக்குள்ள ஃபஅல்துன நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். அதே போல ذهبتன நான் சென்றேன், ذهبنا நாங்கள் சென்றோம். ذهبت அந்த நீ, அந்த ذهبت நீ சென்றாய். ذهبتي நீ ஒரு பெண் சென்றாய். நம்ம அது சரபுல படிச்சோம் மாவி. இந்த வசனம் உங்களுக்கு விளங்கிட்டா எப்படி வந்துச்சு? இந்த வசனம் விளங்கிட்டா எப்படி வந்தது? வழங்கலன்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. இப்ப நம்ம அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்ப நான் சாப்பிட்டேன் எப்படி சொல்லலாம்? சாப்பிட்டானுக்கு என்ன ஞாபகமிக்குதா? நான் இந்த இதுல போட்டு நினைக்கிறேன். சாப்பிட்டானுக்கு அக்கல, சாப்பிட்டானுக்கு அக்கலன்னு சாப்பிட்டான். அக்கல இன்னைக்குதான் சாப்பிட்டான். சரி, இப்ப நான் சாப்பிட்டேன் எப்படி சொல்றேன்? எப்படி சொல்றேன்? அக்கல் தூ இப்படி சேர்த்தோம்னா சரி. அக்கல் தூ நான் சாப்பிட்டேன். அக்கல் தூண்டா நான் சாப்பிட்டேன். சரி, இது தூக்கு பாயிலா தேண்டு வைப்பமே இடத்த தே என்ன கருத்து? எப்படி கருத்து மாறும்? அக்கல் தே அந்த நீ சாப்பிட்டாய். அந்த நீ சாப்பிட்டாய். அக்கல் அவன் சாப்பிட்டான். அக்கல் அவன் சாப்பிட்டான். அக்கல் தென்ன நீ சாப்பிட்டாய். அக்கல் தீ இது இந்த தாக்கு கீழே குத்து கீழே வச்சோம்னு கசரா வச்சோம்டா இப்ப நீ சாப்பிட்டாய். நீ அந்தி பெண், நீ ஒரு பெண் சாப்பிட்டாய். சரி, இப்ப அக்கல் தே அக்கல் தே அக்கல் தே அக்கல் தும்மா அக்கல் தும் ஒரு மீமை சேர்ப்போம். இந்த அக்கல் தும் படத்தை ஒரு மீமை சேர்ப்போம். இப்ப என்ன எப்படி சொல்ற? அக்கல் தும் அக்கல் தும் அன்தும் அதுக்குள்ள இன்னைக்கு மக்கள் அன்தும் அப்படி நீங்கள் சாப்பிட்டீர்கள். நீங்கள் சாப்பிட்டீர்கள். ஒன்றை ஞாபகம் வச்சு கொண்டோம்டா அது போல எத்தனை சொல் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம், அமைக்கலாம். சரப்புல ஒவ்வொன்று ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. பாலண்டா பாலிய மாறி எல்லாத்தையும் மாத்தி எடுக்கிறேன். இப்ப பாப்போம். இதுல நான் இப்ப இன்னொரு தான் முஸ்தஷ்ஃபா முஸ்தஷ்ஃபாண்டா என்ன பொருள் சொல்லுங்க.
மருத்துவமனை ஹாஸ்பிட்டல். வைத்தியசாலை, முஸ்தஷ்வா வைத்தியசாலை, ஹாஸ்பிட்டல். இப்ப நீ வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு சென்றாய். எப்படி சொல்ற? நீ வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு சென்றாய். எப்படி சொல்லலாம்? இப்ப சென்றானுக்கு நம்மளுக்கு தெரியும். சென்றானுக்கு என்ன? சென்றானுக்கு நம்ம படிச்சோம். இப்ப ரஹப பாருங்க, இது மாதி. பாலிய மாறி பாருங்க, பாலிய மாறி ஒரே ஹரக்கத். பால மாறி ரஹப. ரஹபன சென்றான் இல்லையா? சென்றான். நீ சென்றாய். இல்ல, எப்படின்னு தெரியுமா? தகப்த சரி, நாம எங்க இருந்து சென்றோம்? நாம இருந்து தானே சென்றோம். வைத்தியசாலையிலே செல்லலே. மினல் முஸ்தஷ்ஃபா, வைத்தியசாலையில் இருந்து சென்றோம். எங்க சென்றோம்? இலல் பைத்தி. இங்க பாருங்க, என்ன இருக்கு? பைத். என்ன இருக்கு? பைத். இலல் பைத்தி சென்றோம். எங்க சென்றோம்? வைத்திய ரஹப்த நீ சென்றாய். மினல் முஸ்தஷ்ஃபா வைத்தியசாலையில் இருந்து எங்கு சென்றாய்? இலல் பைத்தி வீட்டுக்கு சென்றாய். வீட்டுக்கு சென்றாய். நான் இப்படி சொல்லுவேன். எப்படி தெரியுமா? நீங்கள் அதாவது அல்மானியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு சென்றீர்கள். நான் அழிக்கேன். இப்ப நீங்கள் ஆண்களா? நீங்கள் சென்றீர்கள். எங்கிருந்து? அல்மானியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு சென்றீர்கள். எப்படி சொல்லலாம்? சரி, ரஹப்தும் நீங்கள் சென்றீர்கள். ரஹப்தும் சென்றீர்கள். எங்கிருந்து சென்றீர்கள்? மினல் என்று வராது. கவனிக்கணும். ஏன் வடத்து இந்த சொற்கள் நாட்டுற பேருக்கு எல்லாம் பாருங்க, சில சொற்களுக்கு வந்திருக்குது. எதுக்கு நாம அந்த அலிஃபிலாம் பெறலையோ அதுக்கு நம்ம அலிஃபிலாம் போடப்படாது. மினல் அல்மானியான்னு சொல்லப்படாது. மின் அல்மானியா. பாருங்க, தஹப்தும் மின் அல்மானியா, அல்மானியாவில் இருந்து நீங்கள் சென்றீர்கள். எங்க சென்றீர்கள்? இலா அமெரிக்கா. இலா அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு நீங்கள் சென்றீர்கள். சரி, இதே வசனத்தை நாம் எப்படி நீங்கள் செல்வீர்கள் எப்படி சொல்லலாம்? நாம சொன்னோம் சென்ற காலம். நீங்கள் செல்வீர்கள். நீங்கள் அல்பானியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறீர்கள் எப்படி சொல்லலாம்? அல்மானியாவில் இருந்து ஜெர்மனியில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறீர்கள் அப்படி சொல்லலாம். இப்ப நாம சொன்னதெல்லாம் மாதி, இப்ப சென்ற காலம். இப்ப நான் இது என்னத்தை சொல்ல வரேன்டா, இந்த லுகாவோட சரஃப் எப்படி தொடர்பாகுதான் சொல்ல வரேன். இந்த லுகாவுக்கும் சரஃபுக்கும் நாம தொடர்பு இருக்குது. அது ரெண்டும் தேவை. இப்ப எப்படி சொல்லுவோம் நாம? எதிர்காலத்து தகபை எதிர்காலத்துக்கு மாத்துங்க. எப்படி வரும்? தகபண்ட மாதி இல்லையா? தஹபன சொல் மாதி. இதுல முஸ்தக்பில் எப்படி வரும்? எப்படி வரும்? தஹபங்கிறது மாதி. எப்படி முஸ்தக்பில் எப்படி வரும்? ஃபஅலங்கிறது மாதி. அதுல முஸ்தக்பில் எப்படி வரும்? ஃபஅல. எப்படி? யஃப்அலு இல்லையா? யஃப்அலு. ஃபஅல யஃப்அலு. வதஹப எப்படி வரும்? தஹப யذهب. அதே மாதிரி தான் வரும். பாருங்க, ذهب يذهب. فعل يفعل மாதிரி தான். فعل يذهب. فعل ذهب يذهب. فعل يفعل. அதே மாதிரி தான். وذهب இது மாதி. இது மாதி.
எதுஹபுங்கிறது அது முஸ்தக்பில் எதிர்காலம். ஃபஅலங்கிறது மாதி, ஃபஅலங்கிறது மாதி, அதுல முஸ்தக்பில் என்ன யஃப்அலு. யஃப்அலு யஃப்அலு என்ன, நம்ம அந்த முஸ்தக்பிலோட எழுத்த முன்னால சேர்த்தோம்னா அது முஸ்தக்பிலா மாறிடும். யஃப்அலு எதிர்காலம். இப்ப ஃபஅலங்கிறதுல ஃபஅல யஃப்அலா மாறிடுச்சு. இப்ப நாம என்ன செய்யணும், நீங்கள் செல்கிறீர்கள் எப்படி சொல்றோம், எதுஹபு எதுஹபான் எதுஹபுன, ததுஹபு ததுஹபான் எதுஹபுன, ததுஹபு ததுஹபானி ததுஹபூன, அந்த அந்துமா அந்தும். பாருங்க 3 6 9, 9வது இருக்குது அந்தும். அந்த அந்துமா அந்தும், அந்த அந்துமா அந்தும். ததுஹபு ததுஹபானி ததுஹபூன எப்படி வரும், ததுஹபூன மின் அல்மானியா இலா அமெரிக்கா. இப்ப நீங்கள் அல்மானியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறீர்கள் செல்கிறீர்கள் செல்கிறீர்கள். இப்படித்தான் இந்த சொற்கள், ஒரு சொல் தெரிஞ்சா அந்த சொல்ல வச்சு நம்ம என்ன செய்யலாம், நிறைய வசனங்களை என்ன செய்யலாம், அமைக்கலாம். இப்ப தஹபன சொல் தெரிஞ்சிட்டு அர முஸ்தக்பில் என்ன எதுஹபு, ஃபஅல யஃப்அலுங்கிற மாதிரி, ஃபஅல யஃப்அலுங்கிற மாதிரி. இது கஷ்டமாயிக்குதா சர்ஃபுங்கிறது? பிராக்டிஸ் பண்ணினா லேட் ஆயிடும். ஓ, அது என்னன்னா ஒரு அதை நாம உண்ட கொஞ்சம் மனநம் செய்யணும். மனநம் செஞ்சோம்னா கொஞ்சம் அதை செஞ்சோம்னா லேசா இருக்கும். சரஃபுங்கிறது என்ன, உண்ட மாதிரி உண்டாமைக்கிறது. ஃபஅல நம்ம இது ஒரு உதாரண பெட்டன் படிச்சோம். ஃபஅலங்கிறது ஃபஅல இதைத்தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இதே மாதிரி தான் பெரும் 3 எழுத்து. ஃபஅலங்கிறது மாதி பெரும்பாலும் 3 எழுத்துலாம் பெரும். மாதின சென்ற 3 எழுத்துலாம் பெரும். இது முஸ்தக்பில் என்ன யஃப்அலு. இதுல முஸ்தக்பில் எப்படி இது யஃப்அலு யஃப்அலு. அதே போல பாருங்க ذهب ذهب அதே ஹரக்கத் பாருங்க, ஒரு வித்தியாசமும் இல்லை. ذهب يذهب யஃப்அலுங்கிற மாதிரி يذهب 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 ذهب يذهب. இதே பாருங்க யஃப்அலு யஃப்அலு, ஒரு ஹரக்கத் இருக்கா இல்லையா? எது வித்தியாசம் இருக்குதா? இது ரெண்டுக்கும் ஃபஅல யஃப்அலு, ذهب يذهب. பாருங்க எங்க வித்தியாசம் இருக்குதா? இல்லை, ஒரே மாதிரி தான் வந்து இதெல்லாம். இதே மாதிரி என்ன செய்யணும், இதே மாதிரி தான் ஒரு சர்ஃபை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா அதே மாதிரி நம்மளோட தேவைகளுக்கு ஏற்றாப்புல் மாற்றுதான் சர்ஃப். சர்ஃப் நாம என்ன செஞ்சுக்கணும், ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். மாதி இல்ல மாதி, முஸ்தக்பில் முஸ்தக்பில் ஒன்று ஞாபகம் வச்சிருந்தோம்னா எல்லாம் லேசு நம்மளுக்கு. இது லுகாவுல இப்படி வசனங்களா அமைக்கலாம், பேர் சொல் வசனங்கள் அமைஞ்சு போலாம். அடுத்தது பாருங்க, அப்ப அமெரிக்கான்னா அமெரிக்கா, ஃபி அமெரிக்கான் என்ன அமெரிக்காவிலே, மின் அமெரிக்கான் என்ன அமெரிக்காவில் இருந்து, இலா அமெரிக்கான் என்ன அமெரிக்காவுக்கு, அல்மானியா ஓ அல்மானியா, ஃபி அல்மானியா, மின் அல்மானியா இலா அல்மானியா. சரி, இதுவும் உங்களுக்குரிய பயிற்சி தான். இதுவும் வாசிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் வாசிக்க, இது உங்களுக்கு கஷ்டமாயிக்குமா இல்லையே? பரங்கிக்கிற வக்து அதே மாதிரிதான். பாடம் 8 நிமிஷத்துல முடியுது. இதை எப்படி வாசிக்கலாம்? முதலாவது ஹாதல் தபீபு هذا الطبيب من إنجلترا. هذا الطبيب من إنجلترا. هذا الطبيب من إنجلترا. உங்களுக்கு பொருள் தெரியும் இதுக்கு. هذا الطبيب من إنجلترا. இந்த வைத்தியர் எங்க இங்கிலாந்தில் இருந்து வந்தவர், இங்கிலாந்தை சேர்ந்தவர். அப்ப ذهب حامد إلى என்னது فرنسا. إلى فرنسا لا فرانس. فرنسا அரபுல பிரான்ஸ். அது தெரியும். இப்ப இந்த ذهبன்னு வந்து இப்ப ذهب என்று சொல் வந்து பாருங்க, ذهب என்ற மாதி ஃபஅல மாதிரி இருக்குது, சென்றான். சரி, ذهب حامد, ஹாமித் சென்றான் எங்க பிரான்சில் சென்றான். அடுத்து மஹ்மூத் மரீதுன் யாரு? மரீதுண்டா நோயாளி. மரீதான் நோயாளி. நோயாளி மஹ்மூத் மரீத் நோயாளி. هو الآن في المستشفى. الآن என்ன? الآن
தற்பொழுது அல் ஆன தற்பொழுது ஹுவல் ஆன ஃபில் முஸ்தஷ்ஃபா அவன் அவன் நோயாளி பெங்க அவன் எங்க இருக்கான் வைத்தியசாலையிலே இந்த இடைச்சொல் வருது வைத்தியசாலையிலே தற்பொழுது உள்ளான் சரி இந்த ரஹப பாருங்க ரஹப வருது ரஹப ரஹப நம்ம மேல சொன்ன அதே வசனம் கீழுக்கு வருது ரஹபன சென்றான் ஃபஅல மாதிரி இருக்குது மாவி சென்றான் யார் சென்றான் சென்றது யாரு அப்துல்லா சென்றான் எங்கிருந்து சென்றான் எங்கே சென்றான் மின் அல்மானியாவில் இருந்து ஜெர்மானில் இருந்து இலா இங்கிலாந்துக்கு சென்றான் அடுத்தது ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் லி ஈசா ஈசாவுக்கு உரிய ஈசாவுடைய புத்தகம் வதாலிக்கல் கிதாபு அந்த புத்தகம் மூசாவுக்குரியது நீங்க கேட்கலாம் இந்த கேட்கலாமே இந்த இடைச்சொல் வந்தா கடைசி சொல்லு கசரத்து தானே வரணும்னு கேட்கலாம் ஏன் இந்த ஈசாக்கு மூசாக்கு விரலன்னு சொல்லி இது என்னண்டா குறிப்பு பேரு இப்ப ஹாலிதுங்கிறது குறிப்பு பேரு தானே ஹாலிதுக்கு வருது சில இது நம்ம பிறகு படிப்போம் சில சொற்களுக்கு என்ன செய்யாது என்ன இப்படியான யாவார இடங்களுக்கு என்ன செய்யாது இந்த யார சூரத்துல அலிஃபு தான் இது இப்படியான இடங்களுக்கு என்ன செய்யாது அது வெளிப்படையாகவே என்ன செய்யாது வராது ஆனா அடிப்படையில அந்த கசரா இருக்குது இப்படியான இடங்களுக்கு இந்த இப்படியான யாரோட சூரத்து அலிஃபு வார இடங்களுக்கு என்ன அந்த இதில் வராது அடுத்தது ஹாதல் முஹந்திசு இந்த பொறியியலாளர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அடுத்தது ஆறாவது பயிற்சி இக்ரா இதை வாசிக்கிட்டான் ஆறாவது பயிற்சி வாசிங்க சொல்லிக்குது சரி சப்பூரத்து சப்பூரான் என்ன சப்பூரத்து கரும்பலகி அமாம தாலிபி சரி அமாம தாலிபி கரும்பலகை மாணவனுக்கு முன்னால் உள்ளது உள்ளது வஹிய இந்த வஹிய எது அது இந்த சப்பூர் அன்னைக்கு அது ஹல்ஃபல் முதரிசி ஆசிரியருக்கு பின்னால் உள்ளது ஐன செய்யாரத்துல் முதரிசி ஆசிரியருடைய காரங்கே ஹிய அமாமல் மதரசதி மதரசாக்கு முன்னால் உள்ளது இதுல என்னது சொல்ல வராங்கண்டா நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அமாமண்ட முன்னால் ஹல்ஃபண்ட பின்னால் இது ரெண்டும் இடைச்சொல் இந்த ஃபி மின் இலா லீங்கிற மாதிரி அமாம ஹல்ஃப இதுவும் இடைச்சொல் அடுத்தது ஐன பைத்துல் இமாமுடைய வீடு எங்கே பைத்துல் இமாமி ஹல்ஃபல் மஸ்ஜிதுக்கு பின்னால் உள்ளது இமாமுடைய வீடு எங்க மஸ்ஜிதுக்கு பின்னால் உள்ளது ஐன ஜலச ஹாமித் ஐன ஜலச இப்ப பாருங்க ஃபஅல மாதிரியே வந்துக்குது பாருங்க ஜலசங்கிறது ஃபஅல ஒரே ஹரக்கத் ஜலச அப்ப இது என்ன காலம் அறியும் ஜலசங்கிறது என்ன காலம் அறியும் இது மாவி என்னது இது என்ன காலம் அறியும் மாவி இறந்த காலம் ஜலசன அமர்ந்தான் உட்கார்ந்தான் ஜலசன அமர்ந்தான் உட்கார்ந்தான் ஜலச ஐன ஜலச ஹாமித் பாருங்க எப்படி ஹாமித் எங்கே உட்கார்ந்து இருக்கிறான் உட்கார்ந்தான் எங்கே உட்கார்ந்து இருக்கிறான் எங்கே உட்கார்ந்தான் அவன் எங்கே உட்கார்ந்திருக்கிறான் எங்கே உட்கார்ந்திருந்தான் ஜலச ஹல்ஃப மஹ்மூதின் மஹமூதுக்கு பின்னால் அமர்ந்தான் எங்க அமர்ந்திக்கான் மஹமூதுக்கு பின்னால் அமர்ந்திருந்தான் ஜலச என்றா இருந்தான் அமர்ந்தான் அடுத்தது தஹப அம்மாரு அம்மார் சென்றான் எங்க இலல் மஸ்ஜிதி பள்ளிக்கு சென்றான் மேலும் சென்று ஜலச அம்மார் எங்க உட்கார்ந்தான் அமர்ந்தான் அமாமல் மெஹராப் தொழுகை நடத்துற அந்த இடத்துக்கு முன்னால் என்ன செஞ்சான் மெஹராபுக்கு முன்னால் அமர்ந்தான் அம்மார் பள்ளிக்கு சென்று மெஹராபுக்கு முன்னால் அமர்ந்தான் ஜலச அமர்ந்தான் ஃபஅல மாதிரி இருக்குது ஃபஅல ஜலச ذهب
அதே போல அக்கல ஷரிப எல்லாம் ஒரே மாதியான் எல்லா சொல் இதே அமைப்புக்கு வந்தா எல்லாம் மாதியான சொல் தானே. அதே போல அடுத்தது அல் கலிமாத்துல் ஜதீதா. இந்த பாடத்துல வந்து புதிய சொற்கள். என்ன புதிய சொற்கள்? புதிய சொற்கள். அல் கலிமாத்துல் ஜதீத். ஜதீதன்னு நம்ம ஏற்கனவே வந்துச்சு, புதிய இவரத பெண் பலம் வந்து அல் கலிமாத்து அல் ஜதீதத்து புதிய சொற்கள். அதுல முஸ்தஷ்ஃபா வைத்தியசாலை, அல்மானியா தெரியும், அல்மானியா, இங்கிலீசரா, சுவைஸ்ரா, இங்கிலாந்து, சுவைஸ்ரா, அடுத்தது சிக்கின், அடுத்தது பிரான்சா, அடுத்து அமாம ஹல்ஃப், அமாம ஹல்வி, அமாம ஹல்ஃப. இது புதிய சொற்கள் இல்லை. வைத்தியசாலை, ஜெர்மன், இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, அடுத்தது கத்தி, அது பிரான்ஸ், முன்னால் பின்னால். இதே வந்து பாடம் ஒரு நிமிஷத்தால முடிய போதோ. சில சந்தேகங்கள் இருக்குதா? இதுல எதுவும் டவுட் இருக்குதா? கிளியர். நம்ம இப்ப லுகாவில் அல்ஹம்துலில்லாஹ் லுகாவில மாஷா அல்லாஹ் கொஞ்சம் நல்ல இதா இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் சர்ஃபை கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் சர்ஃபை இதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். சர்ஃபை கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிக்கப் ஆயிருவீங்க. சர்ஃபோட ஃபால மாதி, அது யஃபாலு, அம்ரு இஃபால், லா தஃபால், நஹிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இருந்தா சரி. இப்ப நம்மளுக்கு பெரும்பாலான வசனங்கள் வினை சொற்களை கொண்ட வசனங்கள் தான் வரும். நம்மளுக்கு சர்ஃபு முக்கியம். இன்ஷா அல்லாஹ். வேற இதுல சந்தேகங்கள் இதை நீங்க வாசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இக்ரா வக்தூபுங்கிறத ஹரக்கத்தையில வச்சு வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்க்க உங்களுக்கும் கருத்துக்கள் பொருட்கள் பிடிபடும், வாசிக்கிற முறைகள் திருந்தும். நான் முந்தி வரக்குள்ள ஹரக்கத்தை வச்சு வாசிச்சோம் சில சொற்கள். இப்ப நம்ம ஹரக்கத்து இல்லாமலே என்ன செய்யறோம், சில சொற்களை வாசிக்கணும். ஏன்னா நம்ம அந்த சொற்கள் நம்மளுக்கு பழகிட்டு, சொற்களோட நாங்க தொடர்புகளை ஏற்படுத்துற நேரம் ஹரக்கத்து இல்லாமலே வாசிக்கிறேன் நான் புத்தகங்களை. நம்ம குர்ஆன்ல என்ன இப்ப அமாமான்னு சொல் வந்தா குர்ஆன்ல ஹரக்கத்து இல்லைன்னா அமாம தான், அதுக்கு வேற ஹரக்கத்தை வச்சு வாசிக்க மாட்டோம், சரியா வாசிப்போம், ஓதுவோம். இப்ப ஹல்ஃபன் ஒரு சொல் வந்தா அது ஹரக்கத்து இல்லாட்டியும் சரியா ஓதுவோம் நம்ம. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல சந்தி